அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு இதை பாருங்கள், எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அதீதமான பலத்துடன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்க முடியாது. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விரைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே மனதை தைரியப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராத சில சங்கடம் நிறைந்த விஷயங்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உண்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விரைவாகவும் துரிதமாகவும் செயல்பட்டாக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படக்கூடிய காரியங்களில் அதிக சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவேதான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே ராசிக்கு சமகிரகமாக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவிழந்து வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். அதிலும் லாபத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்கிறாருங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என 4 மாதங்கள் வக்ரகதியில் வலம் பெற போகிறார். மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவார். எனவே அந்த தருணம் வரைக்கும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையை வலுவற்ற இடத்தில் இருந்து பார்ப்பதை காட்டிலும் எந்த ஒரு இடத்தில் சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட அவரது பார்வை பலம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். ஆனால் குரு பகவான் தற்போது வலுவற்ற நிலைக்கு வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய சூழலில் பின்னோக்கி நகரவும் செய்கிறாருங்க. எனவே 6 இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்த போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. பொதுவாக குரு பகவானினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்று தரக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு முறைக்கு இருமுறை அந்த பணியை மேற்கொண்டாலும் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குருவின் பார்வை மிக வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் வக்ரம் பெற்றதற்கு முன்பும் பின்பும் அறிய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றதற்கு பிறகு மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. குறிப்பாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பல காரியங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவை கட்டுக்குள் வருவதோடு நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். சப்தமத்தை பார்ப்பதால் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கை
கைகூடும். தனத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். சுகத்தை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் வலுவாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் தருணமாக அமைகிறது. இப்படி குரு பகவானினுடைய பார்வை வக்ரம் பெற்ற அமைப்பில் பல இடங்களில் பதிவதால் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற உறவுகள் இந்த தருணத்தில் மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சின்ன சின்ன நெருக்கடிகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சரியான முறையில் படிப்படியாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது மனதை அரித்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக அமையாத சூழலாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே விலகி உடல்நலம் பரிபூரண சுகத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது பல சுப விரயங்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொண்டால் நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் அனுகூலமாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உற்சாகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் மிக பெரிய அளவில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எதிர்பாராத ஒன்று நடக்கலாம். எனவே புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கன்னிராசிக்காரர்கள் இருப்பது முதலீடுகள் சார்ந்த சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கலைத்துறை ரீதியான பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பெயர் புகழை சம்பாதிப்பதோடு பண ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் உறுதியாகவே கலைத்துறை ரீதியான பணிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு இந்த தருணத்தில் பல பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் பெற்றோர்கள் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே கணித்து செயல்படுவதால் பல சிரமங்கள் விலகும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சலுகையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்.